அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஎஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3/8/2026 முதல் 14/8/2026 வரை கவனமாக இருக்க வேண்டியவங்க யார் யார் அப்படின்னு சொல்லி தொகுத்திருக்கேன், படிக்கிறேன், கேளுங்க. உணவு டெலிவரி செய்பவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, நீதித்துறை, ஹோட்டல், விளையாட்டுத் துறைகள், மாமனார் மருமகன் மனஸ்தாபம் உள்ளவங்க, விளையாட்டுத்துறை அமைச்சர், ஜிம்மு உடற்பயிற்சி கூடம் நடத்துபவர்கள், ஆட்டோ ஓட்டுறவங்க, ஐடி ஆடிட்டர், அப்புறம் ட்வின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இரட்டை சகோதர சகோதரிகள், நிலம் வாங்குவோர், மருத்துவத்துறை, டாக்டர்கள், பத்திரிக்கைத்துறை, சின்னத்திரை, கலைத்துறை, யூடியூப் நடத்துவோர், ஓட்டுநர்கள், இசையமைப்பாளர்கள், பின்னணி பாடகர்கள், எழுத்தாளர்கள், மின்சாரத்துறை, பின்னணி பாடகர்கள், பாடகிகள், அப்புறம் ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே இந்த இந்த வரக்கூடிய 14/8/2026 வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீண் வம்பு வழக்கு பிரச்சனைகள், தற்கொலை எண்ணங்கள், இந்த மாதிரியெல்லாம் நிறைய வரும். சரிங்களா? அதிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சரிங்களா? மிக கவனமாக இருக்க வேண்டியவங்க யார் அப்படின்னா, பள்ளி குழந்தைகளை அழைத்து செல்லும் வேன் ஓட்டுநர்கள், வக்கீல், மின்சாரத்தை கையாளக்கூடிய பணி செய்கிறவங்க. சரிங்களா? பணினா அந்த வேலையில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை. இப்போ நம்ம வீட்டில் கூட ஏதோ சுவிட்சில் ஏதோ ப்ராப்ளம் சொல்லி நம்ம மின்சாரத்தை இது பண்ணுவோம் இல்லையா? அவங்களுமே கூட யதார்த்தமாக செய்யக்கூடியவங்களும் மின்சாரத்தில் எப்போவுமே கவனமாக இருக்கணும். அதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? இதுக்கு காரணம் என்னங்க? செவ்வாய் இன்னைக்கு மிதுனத்தில் பெயர்ச்சி ஆயிருக்கார். அதனால மேற்கூறியவை கடந்த காலத்தில் இந்த பெயர்ச்சியின் போது, அதாவது மிதுனத்தில் செவ்வாய் வந்தபோது நிகழ்ந்த சம்பவங்களை நாளிதழ்களின் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆய்வு செஞ்சு தான் பதிவு பண்ணியிருக்கேன். இன்னுமே நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ இருந்தாலும் முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஒரு நல்ல நோக்கத்தில் தான், யாரையும் பயமுறுத்தக்கூடிய எண்ணம் கிடையாது. சரிங்களா? நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.